இந்த வல்லாரை வளர்த்துறதுல நான் அந்த பண்ணின தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. நான் எனக்கு ஒரு ஒரிஜினல் வல்லாரை தெரியாமல் இதுதான் வல்லாரைன்னு சொல்லி கொடுத்தாங்க பாருங்கள். இது ஹைப்ரிட் வல்லாரைன்னு சொல்கிறாங்க. தெரியாமல் நான் வாங்கி கொண்டாந்து தோட்டத்தில் வச்சுட்டேன். இப்போ தோட்டத்தை விட்டு அப்புறப்படுத்தவே முடியல. இதுதாங்க நாட்டு வல்லாரை. இதுவும் நல்லாவே படர்ந்து வருது. எல்லா இடத்துலையும் நல்லாவே படர்ந்து வருது. வேறு மண்ணுக்குள்ளேயே தான் வருது. நம்ம ஒரு இடத்துல வச்சா போதுங்க, அது இஷ்டத்துக்கு எல்லா பக்கம் வந்துடும். அதே மாதிரி ஹைப்ரிட் வல்லாரையும் வச்சு விட்டு பாருங்களேன், அது இடையில அப்படியே கலர் தனியாக தெரியுது பாருங்கள் வித்தியாசமாக. அதுக்கு நல்லா கருகருன்னு இருக்குது. இது கொஞ்சம் லைட்டு பச்சையாட்டு இருக்குது. இதுதான் நம்மளுக்கு ஒரிஜினல் வல்லாரை நல்லாயிருக்கும். இது ஹைப்ரிட். இது இலை எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் தடிமனா திக்காக இருக்குங்க. இதுவும் நல்ல ஒரிஜினல் வல்லாரைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒரிஜினல் வல்லாரைங்கிறது இது தான் பார்த்துக்குங்க. அது கிடையாது, அது ஹைப்ரிட். அது பொரியல் பண்ணணும்னா வேகவே வேகாது. நீங்களும் இந்த மாதிரி வல்லாரையெல்லாம் ஒரிஜினல் வாங்கி வைங்க. ஹைப்ரிட் வாங்கி வச்சிடாதீங்க. தோட்டத்துக்குள்ளேருந்து அப்புறப்படுத்துறது ரொம்ப சிரமம். நான் இன்னும் சுத்தமாகவே அதை தோட்டத்தை விட்டு என்னால் வெளியேற்றவே முடியல அந்த வல்லாரையை. ஏன்னா அது மண்ணுக்குள்ளேயே வேறு எங்கே இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. பார்த்தா பாத்தியில் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தோம்னா அது ஒரு பக்கம் புடச்சி தளைஞ்சு மேலே வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி வல்லாரைகளெல்லாம் வச்சுட்டு என்னால் நான் இது பண்ணவே முடியல, அழிக்கவே முடியல. நீங்களும் ஒரிஜினல் பார்த்து வாங்கி வைங்க.